ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது எப்ப எடுத்து சாப்பிடுறதுன்னு வாவ் வேற நைஸ் இருக்கு. நல்லா இருக்குதா இளநீ ஐஸ்? அப்பா எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இப்போ வந்து சித்திரை மாதம் செம வெயில் அடிக்குது. இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி நல்லா குழு குழுன்னு ஒரு குச்சி ஐஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் அடுப்பே இல்லாமல் அடுப்புல்லா சமையலில் வந்து இப்போ நான் வந்து இன்னைக்கு குச்சி ஐஸ் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்களை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க அந்த பெல் அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். அடுப்பு இல்லாத சமையலில் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து குச்சி ஐஸ் செய்கிறதுக்கு நம்ம எதை வச்சு செய்ய போகிறோன்னா, அதாவது தேங்காய் பாலை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து குச்சி ஐஸ் செய்ய போகிறோம். தேங்காய் பால் வந்து தேங்காவை ரொம்ப முத்தக்காயாக எடுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவும் முத்தலாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் இலசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நார்மலாக இருக்கணும். நான் 2 தேங்காய் உடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இன்னொரு தேங்காய் உடச்சிக்க போகிறேன். இதில் வந்து இது வந்து ரொம்ப கொஞ்சம் இலசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் முத்தலாக வேணும். இது கொஞ்சம் முத்தலாக இருக்கும். அதனால் இப்போ நான் இதையும் உடச்சிக்க போகிறேன். இது கரெக்டான காய் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் பாருங்கள், இது கொஞ்சம் இலசி, இது கொஞ்சம் கரெக்டான காய். ரொம்பவும் முத்தலில் ரொம்பவும் வரக்காயில் இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணி இருக்கட்டும். தேங்காயை உடைச்சிட்டு பாருங்கள், இந்த ஓடெல்லாம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறத நல்லா அந்த ஓடு பூரா அந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு ஏன்னா கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்குது இல்லையா, தண்ணி ஊற்றி கழுவிடணும். கழுவிட்டு இதை பொடியாக வெட்டிக்கணும். தேங்காய் உடைச்ச அந்த தண்ணியை அதில் ஏதாவது நாரெல்லாம் விழுந்துருக்கும், அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிக்கணும். இப்போ நம்ம தூசியெல்லாம் இல்லாமல் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அரைக்கணும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அரைக்கணும், அரைச்சிக்கலாம். நான் இந்த மிக்சி சேரில் சர்க்கரையை வந்து பவுடராக அரைச்சி வச்சுருக்கிறேன். அரைச்சிட்டு இந்த மிக்சி சேர் கழுவாமே இருக்குது. இப்போ இதிலே போட்டுக்கலாம். ஏன்னா சர்க்கரை அரைச்சது தான், அதனால் இதிலே தேங்காயை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் வந்து நிறைய அரைச்சி கொஞ்சம் பாதி எடுத்துகிட்டு அரைச்சி, ஏன்னா அரைவிட மாட்டேன்ட்டு, அதனால் பாதி எடுத்துட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா பூவாக தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் போல் இந்த அளவு இதை எடுத்து வச்சுக்கலாம். சும்மா கொஞ்சம் போல் இந்த அளவுக்கு முழுசாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிறதெல்லாம் போட்டு தேங்காய் பால் எடுக்க போகிறேன். அடித்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுக்கணும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி தேங்காய் பாலாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்துருக்கிறேன். இது இந்த அளவு கெட்டி தான் வேணும். இன்னொருக்கா வந்து ரெண்டாவது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது தடவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாகவே இருக்குது தேங்காய் பால். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதில் சேர்த்துட்டு சர்க்கரையை பவுடராக அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் தேங்காய் பால் மட்டும் வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்காது, அதனால் ஒரு 4 ஸ்பூன் வச்சுக்கலாம். இதில் வந்து நல்லா வாசமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கலாம், இல்லாட்டி 2 ஏலக்காய் கூட வச்சு போட்டுக்கலாம். நான் வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே அந்த தேங்காய் பால் வாசத்துலேயே நல்லா ஐஸ் நல்லாயிருக்கும்.
அப்படியே வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எதுவுமே போடாமல் வெறும் தேங்காய் பாலை மட்டும்தான் வைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துக்கோங்க, டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருக்குதாங்க. சர்க்கரையெல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ நல்லா இருக்குது பால். அந்த தேங்காய் பூ போட்டதை நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது நறுக்கு நறுக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து எதில் ஊற்றணுமா, அதாவது டம்ளரில் ஊற்றுறோன்னா டம்ளரில் ஊற்றிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஐஸ் மோல்டு இருந்தால் அதுலேயும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து டம்ளர்லேயே ஊற்றி வைக்க போகிறேன். இந்த ஐஸ் மோல்ட்லேயும் ஊற்றி வைக்க போகிறேன். நல்லா ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துக்கிட்டு இந்த மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இதான் தேங்காய் பல்லை சமைச்சி இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டேன். அப்படியே எடுத்து வீடியோ போட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி நிறச்சி வச்சுருங்க. இதே மாதிரியே இப்போ அதிலேயே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுலேயுமே நிறச்சி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா அழகாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். எங்கள் கரண்ட் வைக்க கரண்ட் போயிடுச்சு. இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். லப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா நச்சுன்னு இருக்கும். இப்போ இதே மாதிரியே அதுலேயே லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே டம்ளர்லேயே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அதாவது கரெக்டாக ரெவண்டு கரண்டி ஊற்றிருக்கிறேன். அதாவது இது பெரிய டம்ளராக பெருசாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால் ஓரளவு குட்டியாக இருக்கட்டும்னு ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கிறேன். டம்ளர்லேயே அதே மாதிரி ஊற்றிட்டு பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பேப்பரை போட்டுட்டு லப்பர் பேண்ட் போட்டுட்டு மீதியை வந்து நம்ம இப்படியே வெட்டி விட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இது இருக்கட்டும். இதே மாதிரியே எல்லாத்துலேயும் அதே மாதிரி கவர் போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி கவர் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு ஒரு குச்சி எடுத்து ஐஸ் குச்சி எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக நட விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே இப்போ எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துலேயுமே நல்லா பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா லப்பர் பேண்ட் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா புல்லப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிக்கர் குச்சி போட்டுட்டோம். இப்போ குச்சி போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ இதை கொண்டா பிரிச்சுக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலெல்லாம் ஐஸ் மோடுக்குள்ளே ஊற்றிக்கிட்டு இருக்கையிலே கரண்ட் போயிடுச்சு. சரி கரண்ட் வந்துடும் பார்த்தா வரவே இல்லை. சரி என்ன ஆனாலும் சரின்ட்டு நான் கொண்டு போய் பிரிச்சுக்குள்ள வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நடுஜாமத்துக்கு மேலே தான் வச்சேன். நைட்டு 9 மணிக்கு வச்சேன். நடுஜாமத்துக்கு தான் கரண்ட் வந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து உள்ளே நான் வந்து பிரிச்சுக்குள்ள வச்சதை உங்ககிட்ட காட்டலை. இப்போ வச்சு நேற்று நைட்டு வச்சேன். இப்போ வந்து நைட்டே கரண்ட் வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம் ஐஸு. பாருங்கள், எல்லாமே வச்சுருக்கிற உள்ளே எல்லாமே டம்ளரு எல்லாம் வச்சுருக்கிறேன். இது வந்து சாதாரண ஐஸ் கட்டி தண்ணி ஊற்றி வச்சது. எப்படி இருக்குன்னு நல்லா வந்திருக்கு. எடுத்து ஒவ்வொன்றா அதில் வச்சுக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கா? பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பிடிச்சிக்கிடுச்சு பாரு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்போ எடுத்து சாப்பிட்றதுன்னு இருக்கு. இப்போ நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் வெளியில். இப்போ நம்ம அந்த லப்பர் பேண்டெல்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிற கவர் எடுத்துடலாம். கவர் தனியாக வந்துருச்சு. பாருங்கள் ஐஸ் எப்படி நிற்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வந்து லைட்டாக தண்ணிக்குள்ள வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தா போதும். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வாவ், பாருங்க ஐஸ் எப்படி இருக்குது. செமையாக இருக்குது. வண்டியில வைக்கிறத விட அழகா இருக்கு. அருண் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரியே இருக்கு. எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வருது பாருங்க. செமையாக இருக்கு.
நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது. கீழே வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் லைட்டாக. பாருங்க இந்த இடத்துல லைட்டாக அப்படி ஒரு அமுத்துனீங்கன்னா இது வந்துடும். அமுத்திட்டு லைட்டாக அப்படி இழுத்தாலே பாருங்க வந்துடுது. வாய்க்கு எப்போ வரும்னு தெரியலையா? பாருங்க டம்ளரில் உள்ளது. செமையான ஐஸ். பாருங்க எங்கள் தியா ஈஸியாக எடுத்துட்டா. எங்கூட உடச்சிடுவாளான்னு பயந்தேன். சும்மா சூப்பராக எடுத்துட்டா. அப்படி வச்சிரு. இப்போ அடுப்பே இல்லாமல் செய்கிற சமையலில் ஐஸ் சூப்பராக வந்துருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து அந்த தேங்காய் பால், அதாவது முதலெல்லாம் வந்து குச்சி ஐஸில் வந்து ஜவ்வரிசி வரும். இந்த ஜவ்வரிசி வரும்பொழுது இங்கே தான் வரும். அது மாதிரியே இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசி போட்டு எப்படி வருமோ அது மாதிரி வந்துருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. செமையாக இருக்குது. இப்போ எங்கள் தியாஸ்ரீ எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. தட்டு பண்ணுறாங்க. இருங்க 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 எல்லாம் கொடுக்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு. ஏங்க இந்த பாருங்க பாருங்க வீட்டுக்கார்ட்ட கொடுக்க போகிறேன். என்னப்பா திடீர்னு ஐஸ் கொண்டாந்து இருக்கிறேன் வெள்ளை கலரில் பாருங்க. ஐஸ் எப்படி இருக்குது? அதுவா? ஆமாம் எப்படி இருக்குது? அடுப்பில் அந்த சமையலில் ஐஸ். சாப்பிடுங்க. மாதிரி வாங்க. இங்கே எப்படி இருக்கு? நல்லா இருக்குதாக்கா? அடுப்பே இல்லாம அதாவது ஐஸ்கிரீம் வாடகை எப்படிக்கா இருக்குது? அங்கோட ஒன்று எடுத்துக்கு போ. அவனுக்கு ஒன்று கொடுங்க. நல்லா இருக்குதா இளநீ ஐஸு? எப்படி இளநீ மாதிரி தெரியுதா? இளநீ ஐஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கா? இதை போட்டு குடிச்சீங்கனாலே பிள்ளைங்க வேண்டாம் கூட 5 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. நல்லா இருக்கா? சும்மா ஒரு இளங்காய் ரொம்ப முத்தம் இல்லாமல் இப்படி போட்டு மிக்சியில் அடித்து பிரித்து வச்சுருக்கிறவங்கெல்லாம் போட்டுட்டு 1 மணி நேரம் சேர்ந்து இந்த குச்சியை விட்டுட்டு எடுத்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு ராஜாமணி என்ன சொல்றதோ தெரியல. நான் போட்டது வச்சதெல்லாம் பார்க்கல. தேங்காயை கொண்டாந்தே ஐஸ் திங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பாருங்க. ஊற்றி வச்ச ஐஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சாப்பிட்டாங்க. அவ்வளோதான் ஊற்றி வச்சு எல்லாம் நெருக்கி முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்குன்னு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும், அதாவது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஈஸியான வேலை. இதில் வந்து செலவே இல்லை. ஈஸியான வேலை. நல்லா குளுகுளுன்னு இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.